சும்மா சொல்லியிருக்காங்க. பேசிக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் சிஸ்டம் அதெல்லாம் வெளியே வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ பேங்க் வரீங்க, பேங்க் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வரீங்க. சின்ன பையன் நீங்கள் 10 பேசிக்கில் இருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வரீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ விட்ரோ போடணும் வரப்போது இதான் பணம் போடுற டெபாசிட் ஸ்லிப். இப்போ என்ன சொல்லுவாங்க? பணம் போடணும்னு என்ன சொல்லுவாங்க? டெபாசிட்னு சொல்லுவாங்க. பணம் எடுக்கணும்னு என்ன சொல்லுவோம்? விட்ரான்னு சொல்லுவோம். சரிங்களா? இல்லை பரவாயில்ல சார், விட்ரான்னு சொல்லுவோம். சரிங்களா? இது டெபாசிட் ஸ்லிப்பு. சரிங்களாம்மா? இது பேர் கவுண்டர் ஃபைல். இதில் நீங்கள் நினைக்கணும், இதில் நினைக்கணும் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, தேதி, அக்கௌண்ட் நம்பரு, பேர், எவ்வளோ காசு, 500 எவ்வளோ, 100 எவ்வளோ, 200 எவ்வளோ போட்டு எழுதி கொடுக்குறீங்க. நீங்கள் கையெழுத்து போட்டு இது பேங்க்கில் வச்சு போனாங்க. இது கவுண்டர் ஃபைலு நீங்கள் போடுறதுக்காக பார்த்தாச்சு. பணம் எடுக்க வரப்போது அது மாதிரி பணம் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்லிப்பு இங்கே இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பணம் யாராவது எடுக்கணும், எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி இங்கே வந்து பணத்தை எழுதி இங்கே கையெழுத்து போட்டு பின்னாடி கையெழுத்து போடணும். இங்கே நியூமரிக்கல் எழுதணும், இங்கே வேர்ட்ஸ் எழுதணும். இதுதான் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது பணம் எடுக்கிறது போடுறது. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து நாளைக்கு காலேஜுக்கு போகணும் செய்யணும் அந்த மாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேருந்து லோன் கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு. நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? டாக்டராக படிக்க போகிறீங்களோ, இல்லை இன்ஜினியரிங்லாம் படிக்க போகிறீங்களோ, இல்லை வேறு எதனா அதை விட்டுட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் வேறு எங்கே போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க. வேறு உங்களுக்கு எதனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுங்கள்.